உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் சீரிஸோட தேர்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் தென் சவுத் ஆப்பிரிக்கா கடையில் துபாயில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். துபாய் பிச் பொறுத்த வரைக்கும் மென்ஸ் T20 மேட்சஸில் கொஞ்சம் ரன் ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருந்திருக்கு. பட் உமன்ஸ் T20 மேட்சஸ் இங்கே அதிகமாக நடந்ததில்லை. மொத்தமாக 5 T20 மேட்சஸ் தான் நடந்திருக்கு. UAE உமன்ஸ் தென் நமீபியா உமன்ஸுக்கு இடையில மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. ரொம்ப லோ ஸ்கோரிங் மேட்சஸாக இருந்திருக்கு. இங்கே ஆஃப்டர்நூன் மேட்ச் நடக்குது. ரொம்ப ஹாட்டான கண்டிஷன், ட்ரை பிச் வேற, ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. தென் இங்கே டாஸ் வின் பண்ணுற கேப்டன் எப்போவும் ஆல்மோஸ்ட் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நைட்டு மேட்சஸில் டியூ அதிகமாக இருக்கும். பட் இங்கே டே மேட்ச் ஆனதால் டியூ அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டாஸ் இங்கே ப்ராப்ளமாக இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸை அதிகமாக டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓவராலாக இங்கே 5 உமன்ஸ் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 3 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 89 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 110 ரன்ஸையும் லோவஸ்ட் ஸ்கோர் 66 ரன்ஸையும் UAE உமன்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 5 டைம்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் வால்வர்டிட் தென் பிரிட்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. வால்வர்டிட் தான் டீமை லீட் பண்ணுறாங்க. 4 ஆல்ரவுண்டர்ஸ் தென் 3 மெயின் பவுலர்ஸ் காம்பினேஷனில் போவாங்கன்னு தோணுது. இதில் அபயங்காக்காக்கு பதிலாக நாயுடுவை எடுத்துகிட்டு வரலாம். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா மில்பா, ட்ரியோன் தென் கப். தென் அபயங்காக்கா, நடேண்டி கிளர்க் தென் லூஸ் ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டின் தென் மேத்யூஸ் இல்லை டோட்டின் அண்ட் டெய்லர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. வெஸ்ட் இண்டீஸும் 4 ஆல்ரவுண்டர்ஸ் தென் 3 மெயின் பவுலர்ஸ் காம்பினேஷனில் போவாங்கன்னு தோணுது. இங்கே ஹிலி மேத்யூஸ் தென் ஃப்ளட்சர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் டோட்டின், அலேன், ஹென்ரி, ஜோசப் தென் ரமஹர்க் தென் கொன்னேல் சமோர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜஃப்டா. பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாங்க. பேட்டிங்கில் பெருசாக சான்ஸ் கிடைக்காது. பட் க்ளவர்க்கில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். லாரா வால்வர்டிட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சூப்பர் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 30-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறாங்க. எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 9 இன்னிங்ஸில் 231 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 46 ஆவரேஜில் டீசெண்டாக ஆட முடியும். பிரிட்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நல்ல பிளேயர், பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். T20ஸில் 2 100s எல்லாம் அடிச்சிருக்காங்க. எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸும் டீசெண்டாக ஆடி இருக்காங்க. 50 எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ டீசெண்டாக ஆட முடியும். போஸ்ட் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. 20-24 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசெண்டாக பாகிஸ்தான் சீரீஸில் டீசெண்டாக ஆடி இருந்தாங்க. பட் எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. கப்பு பொறுத்த வரைக்கும் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. சூப்பர் பிளேயர். பேட்டிங் தென் பவுலிங்கில் சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆவரேஜாக பேட்டிங்கில் 25-30 ரன்ஸ் தென் பவுலிங்கில் 1-2 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்து கொடுக்க முடியும். ரீசன்ட் ஃபார்மும் சூப்பராக இருக்குது. பட் வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டாக நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். க்ளோட் ரயான் பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 7th டவுனில் ஆடுவாங்க. நல்ல பேட்டர். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். தென் ரீசெண்டாக பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சம்டைம் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. சுன்லூஸ் நம்பர் 5ல் ஆடுவாங்க. நல்ல ODI பிளேயர். பட் இங்கே 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் லெக் பிரேக் பவுலரும் கூட 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கில் 14 ஆவரேஜில் ஆடி இருக்காங்க. பவுலிங்கில் 8 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. நடேண்டி கிளர்க் நல்ல பிளேயர். பேட்டிங்கில் 15-20 ரன்ஸ் தென் பவுலிங்கில் 1 விக்கெட்டாவது எடுக்கக்கூடிய பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பட் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் சுத்தமாக இல்லை. எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸும் ரொம்ப போராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அயபங்காக்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. வார்ம் அப் மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் எடுத்தாங்க எகென்ஸ்ட் இந்தியா. பட் அதுக்கு முன்னாடி மேட்சஸில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் இந்த 5 கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். விக்கெட்ஸ் எடுக்க முடியும். எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 4 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செக்குகுனே விக்கெட் டேக்கிங் பவுலர். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 6 மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. டீமில் கன்சிடர் பண்ணணும். மில்பா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 1 விக்கெட், அவ்வளோதான். பட் எக்கனாமியாக பவுல் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும்.
வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக 4 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் வால்வர்டிட், பிரிட்ஸ், தென் ஆல்ரவுண்டர்ஸில் கப், ட்ரையான், தென் லூஸ். இது கூட பவுலர்ஸில் அபயங்காக்கா, தென் செக்குகுனே. இந்த 7 பிளேயர்ஸும் ட்ரீம் டீமுக்குள்ளே வர சான்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் கேம்பல்லே நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் க்ளோவர்க்குள்ளேயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸ்டெஃபானி டெய்லர் பேட்டிங்கில் 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டண்டாக 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பிளேயர், டீசென்ட் பவுலரும் கூட. பட் ரீசெண்ட் டைம்ஸில் பவுல் பண்ணுறதில்ல. பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். நேஷன் 5th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. ரீசெண்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் ஒரு தடவை தான் 20+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக 5 இன்னிங்ஸில் 52 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜோசப் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. பட் பவுலிங் சான்ஸும் எந்த அளவுக்கு கிடைக்கும் டவுட்டு தான். 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஹீலி மேத்யூஸ் சூப்பர் ஆல்ரவுண்டர். ஓப்பனிங் இல்லை 1 டவுனில் ஆடுவாங்க. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பேட்டிங்கில் 30+ ரன்ஸ் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறாங்க. தென் பவுலிங்கில் மினிமம் 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் தென் பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீமில் மஸ்டாக ட்ரை பண்ணணும். டொட்டின் ஆல்மோஸ்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தோணுது. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா பேட்டிங்கில் பெருசாக இல்லை. 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. பவர் பிளேயில் பேட்டிங் ஆடுறதால டீசெண்டாக ஆட முடியும். அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கில் 100 எல்லாம் அடிச்சிருக்காங்க. தென் பவுலிங்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டீமில் கன்சிடர் பண்ணணும். ஹென்ரி மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவாங்க. 7th டவுனில் ஆடுறாங்க. பேட்டிங்கில் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. அலைன் ஆல்மோஸ்ட் 6th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. ரீசெண்டாக ஆஸ்திரேலியா உமன்ஸுக்கு அகேன்ஸ்டாக வார்ம் அப் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். தென் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. அஃபி ஃப்ளெச்சர் லெக் பிரேக் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசன்ட் பவுலிங் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. மினிமம் 2 விக்கெட் ஆகுது எடுக்கிறாங்க. பட் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 7 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் இங்கே பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸோ விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்க முடியும். கொர்னால் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 11 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரமஹார்க் ஆஃப் பிரேக் பவுலர் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் 1 விக்கெட் ஆகுது மினிமம் எடுக்கலாம். ஆஃப் பிரேக் பவுலர். சவுத் ஆஃப்ரிக்காவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. ஸோ அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் கேம்பல்லே, தென் ஸ்டெஃபானி டெய்லர். ஆல்ரவுண்டர்ஸில் ஹீலி மேத்யூஸ், டொட்டின், ஹென்ரி, தென் அலைன். பவுலர்ஸில் அஃபி ஃப்ளெச்சர். இந்த 7 பிளேயர்ஸும் ட்ரீம் டீமுக்குள்ளே வரலாம். இந்த டீமை பாருங்க. இதான் டீசன்ட் டீம். இதில் அபயங்காக்காக்கு பதிலாக செக்குகுனேவை வேணால் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல நடேண்டி கிளார்க், நேஷன், தென் அலைனை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஹில்லி மேத்யூஸ், கப், தென் ட்ரையோனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல அஃபி ஃப்ளெச்சர், சுன்லூஸ், தென் அலைனை எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.